SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008800800. மாறி மாறி வரும் என்பதை நன்கு உணர்ந்திருப்பதாக பேட்டி. தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடம் கிடைத்தும் பலன் இல்லை என்று தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். சுயநலத்திற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு துரோகம் இழைத்துக் கொண்டிருப்பதாக சாடல். ஆணவத்தில் இருந்த பாஜக மாநில கட்சிகளை அரவணைத்து செல்லும் சூழலுக்கு வந்திருப்பதாக தமிழிசைக்கு தமிழச்சி பதிலடி. இனி பாஜக அசைக்கவே முடியாத சக்தி என கட்டமைக்கப்பட்ட பிம்பம் உடைத்து நொறுக்கப்பட்டுள்ளதாகவும் கடுமையான விமர்சனம். தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர் ராமோஜி ராவ் உடல்நலக்குறைவால் காலமானார். திரையுலகினர், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி. இந்தியாவின் வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டவர் ராமோஜி ராவ் என்று பிரதமர் மோடி புகழஞ்சலி. காங்கிரஸ் தலைவர்கள் கார்கே, ராகுல் காந்தி, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோரும் இரங்கல். சென்னை பெரம்பூரில் ஹோட்டல் உணவில் கம்பளிப்பூச்சி கிடந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி. கம்பளிப்பூச்சி அல்ல, ஒரு வகையான காய் என்று மேலாளர் கூறியதால் கடுமையான வாக்குவாதம். டெல்லியில் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அதிகாலையில் பயங்கர தீ விபத்து. தீயில் சிக்கி 3 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 6 பேருக்கு சிகிச்சை. தொடர் மழையால் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரிப்பு. 5 அருவியில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினரின் என்கவுண்டரில் 7 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. சண்டை நடைபெற்ற இடத்திலிருந்து ஏராளமான ஆயுதங்களை கைப்பற்றிய வீரர்கள். நாடு முழுவதும் வந்தே பாரத் ரயில்களின் வேகம் குறைக்கப்பட்டுள்ளதாக RTI சட்டத்தின் மூலம் தகவல். 160 கிலோமீட்டர் வேகத்தை தாங்கும் வகையில் பெரும்பாலான வழித்தடங்கள் இல்லை என சுட்டிக்காட்டி விளக்கம்.